இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை ஒத்தாசை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்றார் சங்கீதத்தில். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசப்பா, அவர்கிட்ட இருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும். உண்மையிலேயே நாங்கள் யார்கிட்ட நோக்கி போனாலுமே எந்த வகையில் எங்களுக்கு உதவி வந்தாலுமே அது இயேசப்பா எங்களுக்கு அனுப்புறது தான். இதுக்கு மேல் வசனத்தில் போட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுப்பேன். நாங்கள் எங்களுடைய கண்களை அவரிடத்தில் ஏறெடுக்கிற பட்சத்தில் தான் எங்களுக்கு ஒத்தாசை அவர் அனுப்புவார். ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறதில்ல. நாங்கள் எங்களுக்கு உதவி வேணுமெண்டா உடனடியாக ஒரு மனுஷர்களை நாடி தேடி போகிறோம். ஆனால் அதை பார்க்கலும் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்குற பட்சத்தில் ஒத்தாசையை அவர் அனுப்புவார். தனியாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்க துணைக்கு ஒருவருமே இல்லைண்டா ஏசப்பா தான் எங்களுக்கு துணை. அவர் எங்களுக்கு நிழலாக இருக்கிறார். அந்த இடத்துல நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடைக்க அவர் எங்களுக்கான ஒத்தாசையை அவர் அனுப்புவார். ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்க கண்களை நோக்கி அவரை பார்த்தா அவர் எங்களுக்கு உதவியை அனுப்புவார். அவரை நோக்கி நாங்கள் கண்களை ஏறெடுப்பமாக இருந்தால் எங்களுக்கு ஒத்தாசைகள் வரும். நாங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வராது. தேவனை நாங்கள் நோக்கி பார்க்குற பட்சத்தில் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஏதாவது ஒரு உதவியை ஆண்டவர் எங்களுக்கு அனுப்புவார். நாங்கள் சில நேரங்களில் மனுஷர்களிடத்தில் எங்களுக்கு உதவியை தேடி போகிற மாதிரி இருந்தால் சில நேரங்களில் ஏமாற்றங்கள் வரலாம். மனிதர்கள் எங்களுக்கு உடனடியாக உதவி செய்கிற நிலைமையில் எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அப்போ எங்களுக்காகவே நினைச்சு கொண்டிருப்பார், எங்களையே நினைச்சு கொண்டிருப்பார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் போய் ஒத்தாசை கேட்குற பட்சத்தில் அவர் எங்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்போ இனிமேல் நாங்கள் ஏதாவது உதவி வேணுமெண்டா ஒத்தாசை வர்ற பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். Have a beautiful day.